இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. கிறிஸ்து அரசு வருக. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. கிறிஸ்து அரசு வருக. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்மை போன்ற ஒரு மனிதராக இம்மண்ணுலகிலே வாழ்ந்த ஆண்டவர் எல்லா காலத்திலும் உள்ள எல்லா மனிதர்களோடும் இதோ தங்கி இருக்க அவர் விரும்பினதினாலே தன் அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள இதோ அன்பின் அருள் அடையாளமான இந்த நற்கருணையை ஸ்தாபித்தார். நம் கண்களுக்கு வெறும் வெள்ளை அப்பமாக இது தோன்றினாலும் இது ஆண்டவர் இயேசுவின் தனி பெரும் பிரசன்னமாக இருக்கிறது. இதோ அதே ஆண்டவர் சர்வ வல்ல தேவன் தன் இதயத்து அன்போடு கூட தன் வல்லமை மாட்சிமையோடு கூட இதோ இந்த அப்பத்திலே நமக்காக அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்காக எப்போதும் இந்த நற்கருணையிலே காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இதோ நமக்காக உயிர் கொடுத்த இந்த ஆண்டவரை நாம் பாடி துதித்து போற்றுவோம். முடிந்தவர்கள் அனைவரும் முழந்தால் படியிட்டுக் கொள்வோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இணைந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். இதோ இறைவன் என்று சொல்லி அவரை ஆராதிக்க ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஏதோ நீங்களும் நானும் மட்டும் அவரை ஆராதிக்கவில்லை. இதோ ஆதி பெற்றோர்கள் முதல் இதோ மூதாதையர்கள் வழிமரபிலே அனைவரும் இந்த தேவனை தான் ஆராதித்திருக்கிறார்கள். அவரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதோ கண்களை திறந்து முழந்தால் படியிட்டு இதோ இந்த ஆண்டவரை, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை நாம் இணைந்து போற்றி பாடி துதிப்போம். ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தேவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் தேவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் தேவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் தேவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இதோ யோவான் தன் நற்செய்தியிலே அவர் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது. இதோ அந்த வார்த்தை நம்மீது கொண்ட அன்பினாலே மனு உரு தரித்து இதோ மண்ணிற்கு வந்தது. நம்மீது கொண்ட அன்பினாலே சொல்லனா பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே கரங்களை விரித்து நமக்காக தன் உயிரையே
கொடுத்தது. அந்த வார்த்தையான தேவனை, அவர் நமக்கு செய்த அந்த அரும்பெரும் காரியங்களை நினைத்து பார்த்து இணைந்து துதித்து பாடுவோம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். கரம் தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு 2 வசனங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். ஒன்று, இன்னைக்கு நம்முடைய திருப்பலியில் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக தரப்பட்டிருக்கிற ஒரு வசனம். எசேக்கியேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனம். எத்தனை பேர்கிட்ட திருவிவிலியம் இருக்குது? சரி, வச்சிருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, சேர்ந்து நாம் படிப்போம். எசேக்கியேல் 18:31. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாடு முழுவதுமாக ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இஸ்ரேல் மக்களிடம் வந்து கொண்டே இருந்தார். ஆதியிலே இந்த மூதாதையரிடம் பேசிய ஆண்டவர் தொடர்ந்து இறை வாக்கினர்கள் வழியாக தன் மக்களிடம் பேச ஆரம்பித்தார். நீதி தலைவர்கள் இருந்தார்கள், இறை வாக்கினர்கள் இருந்தார்கள், அரசர்களை அவர் அபிஷேகித்து இந்த மக்களை வழிநடத்த அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். எத்தனை பேரை அனுப்பும் போதும் செய்தி ஒன்றே ஒன்றுதான், என் மக்களே, நீங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் செய்கிற அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உங்களுடைய குற்ற பழிகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் மீண்டுமாக என்னிடம் திரும்பி வாருங்கள். இதற்காகத்தான் அவர் பல்வேறு மனிதர்களை தன் மக்களிடம் அனுப்பினார். அது இறை வாக்கினர்களாக இருக்கட்டும், நீதி தலைவர்களாக இருக்கட்டும், செய்தி ஒன்று தான். நீங்கள் எடுத்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். மோயிசன் காலத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். ஆபிரகாமுக்கு சொல்கிற வார்த்தையும் அதுதான். உன் வழிமரபு அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாக. ஆனால் எப்போ? அவர்கள் என்னுடைய அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது. ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வாதமாக மாறினார். ஆண்டவர் அவரிடம், நீ உன்னுடைய சொந்த ஊரையும் உன்னுடைய அந்த நாட்டையும் விட்டு நான் காட்டுகிற நாட்டுக்கு நீ போன்னு சொன்னார். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்கிறார். 75 வயதிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். எத்தனை வயசுல மகன் பிறக்கிறான்? 100 வயசு. 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டே இருக்கிறார். மகன் பிறந்தாச்சு. வளர்ந்து வரும்போது அந்த மகனை பலியாக கேட்டார். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட முறையிடல, ஆண்டவரே, நானே 25 வருஷம் காத்திருந்தேன், இப்போதான் ஒரு புள்ளையை கொடுத்துருக்குறீங்க, அந்த புள்ளையும் கேட்குறீங்களே ஆண்டவரே, இது நியாயமா? அப்படிலாம் அவள் முறையிடலை. ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படுகிறார். எடுத்துட்டு போயிட்டார். மகனை கூட்டிட்டு போறார். போற வழியே மகன் கேட்குறான், எப்பா, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலியிடுறதுக்கு
ஆடு இல்லையே. சாதாரண வார்த்தையில நமக்கு தோணலாம் அன்பார்ந்தவர்களே. 25 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு மகனை பெற்று அந்த தந்தை எப்படியெல்லாம் அந்த மகனை அன்பு செய்திருப்பார். அந்த மகனை பலியிட கொல்ல போகிறார். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆண்டவர் என்ன செய்வார், தடுத்து நிறுத்துவார், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த மகன் கேட்குறான், எங்க ஆடு? என்ன சொல்ல முடியும் ஆபிரகாமால? வார்த்தைகள் இல்லை. என்ன சொல்கிறார்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் சொல்லுவோம். ஆண்டோடைய வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை அந்த வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. ஆண்டவர் பாருங்க கடைசி வரைக்கும் காத்து இருக்கிறார். அந்த இடத்துக்கு போன உடனே அவர் வெரி குட் சொல்லலை. மலை மேலே ஏறி கொண்டு இருக்கும் போது சொல்லலை. கட்டி பையனை படுக்க வைக்கும் போது சொல்லலை. எப்போ சொல்றாரு? கத்தியை உயர்த்தியாச்சு. இன்னும் 1-2 நொடி பொழுதுல இறக்கியிருப்பார். அந்த நேரத்தில் அந்த கையை உயர்த்து வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறாரு, ஆபிராம் பையனுக்கு தீங்கு இழைக்காத. ஆபிராம் கண்களை உயர்த்தி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆடு இருக்கு. என்ன பண்ணாரு? மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியா கொடுத்துட்டார். தந்தை கடவுள் யாவே இறைவன் ஆபிரகாம் தன் மகனை பலியிட அவர் விடல, தடுத்துட்டார். மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுக்கிறார். அதே தந்தை இறைவன் உங்களையும் என்னையும் மனிதர்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனை பலியாக கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய மகனை பலியிட விடாத ஆண்டவர் தன் ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுக்கிறார். அதான் யோவான் நற்செய்தி 3:16 நாம் வாசிக்கிறோம். திரு விவிலியத்தை சாராம்சத்தை ஒரு வாக்கியத்தில் சொல்லணும்னா யோவான் 3:16. கடவுள் உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டார் அப்படின்னா தம் ஒரே மகனையே பலியாக அளிக்கும் அளவிற்கு அவர் உலகின் மீது அன்பு கொண்டார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் அழிந்து விடாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அதை செய்தார். தன் ஒரே மகனையே பலியாக கொடுக்கிறார். அன்பானவர்களே, முதல் வாசகம் எசாயா, வழக்காடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு அதை தான் செய்வார். உங்களுக்காக என் மகனே நான் கொடுத்தேனே, என் அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? என் அன்பை உணர்ந்து கொண்டு உங்களால் திரும்ப என்கிட்ட வர முடியலையா? ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு ஓடி போகிறான். தொலைநாட்டிற்கு போய் பணத்தை எல்லாம் அழிச்சாச்சு. தன்னுடைய சுய நினைவுக்கு வருகிறான். அவனுக்கு என்ன நினைவுக்கு வந்துச்சு? எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தான் பார்த்ததா ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஐயோ, எங்க அப்பா என்னை எப்படி அன்பு செய்தார், அந்த அன்பை விட்டுட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னு அவன் புலம்பல. சோத்துக்கு வழி இல்லாம பண்டிகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நிறைவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு இருக்கு, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நல்லா இருக்குது, நான் இங்கே ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், எழுந்து என் தந்தையிடம் போவேன். அப்போ உங்க பையனா இருக்கிறது நான் அருகதையற்றவர், வேலையாளா இருந்துக்கிறேன். வேலையாளா இருந்தா என்ன கிடைக்கும்? எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும், போதும். தேவைக்காக தான் திரும்பி வந்த மாதிரி அந்த மகன் வருகிறான். ஆனா தகப்பன் பாருங்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஓடி சென்று அவனை அரவணைத்து பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கிறான். கமகமன்னு இருந்திருப்பானா? தந்தை அதெல்லாம் பார்க்கல. கட்டி அணைத்து முத்தமிடு. அவன் ஏற்கனவே எல்லாம் சிந்திச்சு என்ன சொல்லுவேன் எல்லாம் ரெடி பண்ணி அவர் வராரு. சில நேரங்களில் பசங்க ஸ்கூல்லேருந்து மார்க் ஷீட் வாங்கிட்டு வரும்போது ஏற்கனவே யோசித்து வச்சிருவாங்க, என்ன சொல்லுவேன். அம்மா கிளாஸ்ல பாதி பேர் ஃபெயிலுமா, நானும் ஃபெயிலுமா, எல்லாம் யோசித்து வச்சுட்டு தான் வருவாங்க. அப்ப இந்த ஊதாரி மையம் யோசிச்சு வச்சுட்டான், இது சொல்லுவேன், இந்த டயலாக் தான் நான் சொல்லுவேன் எங்க அப்பா கிட்ட. அவன் சொல்றது எதுவுமே தகப்பன் கேட்கல.
எடுத்துட்டு வாங்கடா, மோதிரத்தை போடுங்க, புதிய ஆடையை கொடுங்க, செருப்பை கொடுங்க, கொடுத்த கன்றை அடிங்க, நாம் கொண்டாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறோம்? என்னத்தை தேடி ஆண்டவர்கிட்ட வருகிறோம்? ஏசாயுடைய தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 3வது வசனம் ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்களேன். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லைங்கிறார். சாதாரண ஒரு 5 அறிவு உள்ள ஒரு மிருகம் கூட இவர்தான் என்னுடைய எஜமானன் தெரிந்து வைத்திருக்கான். நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா வாலாட்டும், தெரியாதவங்க வந்தாங்கன்னா குறைக்கும். அதுக்கு தெரியும் யார் வீட்டில் இருக்கிறவங்க, யார் வீட்டை சாராதவர்கள், யார் எஜமானன், யார் அந்நியன், அதற்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களுக்கு என்ன தெரியல. உணவு எங்கே போடப்படுகிறது மிருகம் கரெக்டாக தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகுது. என் மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கிறார். அவர் எவ்வளோ ஒரு மன வேதனை இருந்தால் ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருப்பார். யோசித்துப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. மரியே வாழ்க. பண்பார்ந்த ஆண்டவர் இன்று நம்மோடு வழக்காடுவது இதுதான். என் சொந்த மகனே உங்களுக்காக கொடுத்தேனே, இன்னமும் நீங்கள் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லையா? இவ்வளவு செய்தும் உங்களால் என்னிடம் திரும்பி வர முடியவில்லையா அப்படின்னு தான் ஆண்டவருடைய கேள்வி. உலகத்து பின்னாடி ரொம்ப எளிதாக சென்று விடுகிறோம். உலக காரியங்களே ரொம்ப எளிதாக நமக்கு நாட்டம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் காரியம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். ஒரு பிரச்சனை, அதுக்காக சரி ஒரு ஜெபத்திற்காக வந்திருந்தார்கள். அப்போ நான் கேட்குறேன், ஜெபிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் இருக்குதா? இல்லை ஃபாதர், டைம் இல்லை. கணவர் காலையில் 9 மணிக்கு போகிறாரு, இரவு 9 மணிக்கு தான் வராரு. போகும்போது கிளம்புறதுல அவசரமாக போகிறாரு. வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப அசதியில் உடனே அவர் உறங்க போய் விடுகிறார். ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை ஃபாதர். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிறோம். எந்த அளவியால் அளக்கிறோமோ அதே அளவியால் தான் அளக்கப்படும். இப்போ ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்குறோம்? அவர் மட்டும் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது தந்தை இறைவன், இயேசு ஆண்டவர். பவுல் அடிகளார் சொல்லுவார், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5 அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தோன்னு சொல்லுவார், ஏதாவது நல்ல மனுஷங்க அவங்களுக்காக யாராவது உயிரை கொடுக்கறதுக்கு முன் வரலாம், அதுவுமே அரிதான காரியம். ஆனால் நாம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கும் போதே நமக்காக அவர் உயிரை கொடுத்து அவர் அன்பை என்பித்து காட்டினாராம். நாம் அவரை தேடாத போது அவர் நம்மை தேடுகிறார். நாம் அவரை விட்டு விலகி ஓடும் போது அவர் நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். சிலுவையில் யோசித்து பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவ காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சிலுவை பாதை வெள்ளிக்கிழமையில போயிருங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தவிர வேற நாட்களில் சிலுவை பாதை எத்தனை பேர் செய்கிறீங்க? ஒரு 4-5 கை வருது, கைகள் போட்டுக்கோங்க. நல்லது, மகிழ்ச்சி. தவ காலத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும்? சிலுவை பாதை செய்யணும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். வேற நாளில் செஞ்சோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மனசு கஷ்டப்படுவார். தவ காலத்தை மட்டும்தான் நம்முடைய தவ முயற்சிகள்லாம். மிச்ச காலத்துலலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா தவ காலத்தை மட்டும்தான் ஆண்டவர் பாடுகள் பட்டார். மிச்ச நாட்கள்லாம் கொண்டாட்டமான வாழ்க்கை தான். ரொம்ப குறுகிய ஒரு மனநிலைக்குள்ளாக போயிடும். சிலுவையில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னையே முற்றிலுமாக வெறுமையாக்கி அவர் அன்பை நமக்கு என்பித்து காட்டுகிறார். முற்றிலுமாக. அதாவது முதல்ல விண்ணகத்தை விட்டு மண்ணகம் வந்துட்டார். சர்வ வல்லவராம் அவர். சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? என்ன வேணா அவரால் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியமே கிடையாது.
அப்படி இருந்த சர்வ வல்லவர் ஒரு குழந்தையா பிறந்து உலகத்துக்கு வரார். மாதா கையில் இருக்கிறார். குழந்தையால என்ன செய்ய முடியும்? அந்த தாயானவன் அந்த குழந்தையை பார்த்துக்கலன்னா அந்த குழந்தை இறந்தே போகும். அந்த அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். எல்லாம் செய்யக்கூடியவர் எதுவுமே செய்ய முடியாத அந்த ஒரு நிலைக்கு தன்னையே தாழ்த்துகிறார். எதுக்காக? சோதிச்சு பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு வந்தாரா? அன்பு அன்பார்ந்தவர்களே, நம் மீது அவர் கொண்ட அன்பு. சிலுவையில் நம்மளா தமிழர்கள்னா சொல்லுவோம், உயிரை விட மானம் பெரிது. நமக்காக மானம் இழந்து நிர்வாணமாக மனித மாண்பை இழந்து நிற்கிறார். அவருக்கு இருந்த அந்த இரத்த சொந்தம், ஒரே தாயானவள், அந்த தாயை நமக்கு தாயாக கொடுக்கிறார். உடலை உணவாக, இரத்தத்தை பானமாக கொடுத்துட்டார். இன்னும் ஏதாவது அவர் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாத அளவிற்கு அவர் நம்மை அன்பு செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு ஆண்டவர் செய்தோம், நம்ம அவருக்கு எவ்வளவு செய்கிறோம்? எவ்வளவு நம்மளால செய்ய முடியுது? இப்போ இந்த மகனை எடுத்துக்கோங்களேன். 9 to 9 12 மணி நேரம் சம்பாதிப்பதற்காக, குடும்பத்தை பார்ப்பதற்காக அவனால் செலவிட முடிகிறது. ஆண்டவருக்காக ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் செலவு செய்ய முடியல. உலக காரியங்களுக்கு எல்லாம் நமக்கு நேரம் இருக்குது. கல்யாணம் காட்சிக்கு போகிறதுக்கு, தேட்டரு பீச்சுக்கு போகிறதுக்கு, சொந்தக்காரங்களை பார்க்க போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலை செய்வதற்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் காரியங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜெபமாலை சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், ஒரு தியானத்துக்கு போகலாம், நேரம் இல்லை. பண்பார்ந்தவர்களே, இப்படி நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதிலே ஒரு திட்டம் இருக்கும், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா கல்யாணம் ஆகி, எங்கள் ஃபாதர் ஒருத்தருடைய தங்கச்சி கல்யாணம் ஆகி 2 ஆண்டுகள், குழந்தையே இல்லை. சாமியார் அண்ணன் பார்க்குற எல்லாம் நிறையா சாமியார் எல்லாட்டையும் ஜெபிங்க ஃபாதர், ஜெபிச்சுக்கோங்க ஃபாதர், ஜெபிச்சுக்கோங்க ஃபாதர். நாங்களும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மாதங்கள் கடந்து ஓடுது, ஆண்டுகள் 2 ஆயிடுச்சு, குழந்தை இன்னும் தங்குன மாதிரி இல்லை, தங்கவே மாட்டேங்குது. இப்போ 2 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் ஜெபிச்சு இருக்கும்போது ஆண்டவர் ஒருத்தருக்கு, ஜெபிக்கிற ஒருத்தருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்ப்பப்பை அது வீக்காக இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த நேரத்தில் இவங்க டாக்டரை போய் பார்க்க, டாக்டர் அதை சொல்கிறார், அவர் டெஸ்ட் எடுத்து சொல்கிறார், இவங்க ஜெபிச்சு சொல்கிறாங்க. இப்போ வலு குறைந்த அந்த கர்ப்ப பையில குழந்தை தங்கினால் தாய்க்கும் பிரச்சனை, சேய்க்கும் பிரச்சனை. 2 வருடங்கள் ஆண்டவர் அதை நிறுத்தி வைத்திருந்தார். 3ஆவது வருஷம் கருத்தரிச்சாச்சு, குழந்தைய பெற்றாச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம நினைக்கலாம், இன்னும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோமே, ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அப்படி இல்லை அன்பார்ந்தவர்களே, ஒன்றுலையும் அவர் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். அதற்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். காத்திருக்க தெரியும். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள தெரியும். அவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கும். இந்த அப்பாக்கள்லாம் சில நேரத்தை குழந்தைய தூக்கி போடுவாங்க மேலே, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் அப்பா என்ன பண்ணிடுவார், பிடிச்சிருவார். ஒரு நம்பிக்கை. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை என்னை நோக்கி ஆண்டவர் அனுப்புகிறார் அப்படின்னா அந்த நம்பிக்கை இருக்கணும். தகப்பன் என் நன்மைக்கு தான் செய்வார் அப்படி. யோசனையில அவர் பெரியவராம். அவர் யோசிக்கிற யோசனைலாம் நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், விண்ணும் மண்ணும் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் உயர்ந்து இருக்கிறது, என் வழிகள் என் வழிகளை விட அது வியப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். யோசனையின் பெரிய அந்த பாடலை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய முழுந்தால் படியிடுவோம். சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், முட்டி வலி இருக்கலாம். ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்து கல்வாரி பாதையிலே விழுந்தபோது அவருடைய முழங்கால்கள் இதோ அந்த கல்லான பாதையிலே இடிக்கும் போது அவருக்கு எவ்வளவு வடித்திருக்கும் சிந்தித்து பார்ப்போம். முடிந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் முழந்தால் படியிட்டதோ. யோசனையிலே அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கையில் அவர் அனுமதித்திருக்கிற காரியங்கள் ஒன்றொன்றுக்காக இதோ அவருக்கு நன்றி கூறுவோம்.
அது வலியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், ஏன் இந்த சோதனை என்று நாம் நினைக்கலாம். அது அனைத்திற்கு பின்பாக அவருடைய அன்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இது அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறி துதித்து அவரை ஆராதிப்போம். சிறகுகளால் மூடுகிற ஆண்டவராக இருக்கிறார். இதோ சிலுவையிலே அவர் தொங்கின அந்த பாடுகள் நிறைந்த அந்த வேதனையை நினைத்து பார்ப்போம். இதோ சிலுவையினால் நம்மை மீட்டவரை நாம் நினைத்து பார்த்து அவரை இணைந்து பாடி ஆராதிப்போம். சிலுவையினால் மீட்டவரை அந்த தன்னை தேடி காத்திருந்ததை போல இதோ தேடி நம்மை வருகிற ஆண்டவராக இவர் இருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் அவர் வந்ததற்கு காரணம் நம்மை தேடிய ஒரே ஒரு அந்த அன்பினாலே தான். இதோ அந்த பாவியாகிய பெண் தண்ணீர் எடுக்க வருகிற அந்த நேரத்தை அறிந்து இதோ அந்த மகளை இனத்தடியிலே ஆண்டவர் சந்தித்ததும் அவர் மீது கொண்ட அன்பினால் தான். இதோ நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் தேடி வருகிற தேவனாக இவர் இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற வேதனைகள் மத்தியிலே நம்மை தேற்றுபவராக இவர் இருக்கிறார். இதோ கண்களை திறந்து இந்த ஆண்டவரை, நம்மை தேடி வந்த தேவனை உற்று நோக்கினவர்களாக தேடி என்னை காண்பவரே என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். Oh
பரிசுத்த தேவனாக இவர் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர் இவரே. இதோ வாழ்க்கையில் பிடிப்பின்றி ஏன் நான் வாழ்கிறேன் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிறீர்களா? இதோ ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எரேமியா 29:11 அவர் சொல்கிறார், உங்களுக்காக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நல் வாழ்விற்கான வளமான எதிர்காலத்திற்கான திட்டமாக அது இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிற தேவன் அந்த அன்பின் காரணமாக நம்மை படைத்தார். இதோ இந்நாள் வரையிலும் நம்மை கரங்களிலே தாங்கி அவர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இதோ எசாயா தீர்க்கதரிசி 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை அவர் சொல்கிறார், இதோ தாயின் கருவில் இருந்து உன்னை தாங்கி வந்திருக்கிறவர் நானே என்று சொன்னார். இதோ தாய் தாங்கினது நமக்கு தெரியும், ஆண்டவர் தாங்கினது அநேக நேரங்களிலே தெரியாமல் போகிறது. இதோ உங்கள் முதுமை வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன், உங்களை நான் வழி நடத்துவேன், உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ நம்மை படைத்த அந்த ஆண்டவரை, நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகிற அந்த ஆண்டவரை, பரிசுத்தரே, படைத்தவரே, என் பாவங்களை மன்னிப்பவரே என்று சொல்லி இணைந்து பாடுவோம். பரிசுத்தரே, படைத்தவரே. பரிசுத்தரே, ஆண்டவரே, யோசனையிலே நீர் பெரியவராக இருக்கிறீர் சுவாமி. இதோ எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது நடக்கும் முன்பே நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இதோ சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்திலே சொல்வதை போல எங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் முன்பே ஆண்டவரே நீர் அதை அறிந்த தேவனாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் முன்பதாக எங்கள் வழிகளின் பயணங்களின் முடிவை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ஒளிந்து மறைந்து கொள்வதற்கு இதோ இடமே இல்லை. பாதாளத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது, இதோ ஆகாயத்திலும் வான்வெளியிலும் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். இருள் என்னை மறைத்து கொள்ளட்டும் என்று நான் சொன்னாலும் இதோ இருள் உமக்கு ஒளியாக இருக்கிறது என்று அவன் சொன்னதை போல ஆண்டவரே, இதோ நீர் பெரியவராக சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறேன். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நீர்
அனுமதித்திருக்கிறீர் என்று சொன்னால் அது நன்மையான முடிவுகளுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே கரங்களை விரித்து எங்களுக்காக நீர் செய்த அந்த தியாகம் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்வீராக. இதோ குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து வழிந்தோடிய இரத்தம் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் இந்த மக்கள் மீது சிந்தப்படுவதாக. இதோ உடலும் உள்ளமும் ஆத்மமும் ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்கப்பட தயை செய்வீராக தேவரே. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்தெந்த தேவைகள் எல்லாம் தேடி இவர்கள் வந்திருக்கிறார்களோ அது ஒவ்வொன்றையும் கண் பார்வையிலே நாங்கள் நிறுத்துகிறோம். இதோ பவுல் அடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:31 அவர் சொல்வதை போல தன் சொந்த மகன் என்று பாராது அந்த மகனையே நமக்காக தந்த ஆண்டவர் அந்த மகனோடு கூட சகலத்தையும் சேர்த்து தராமல் போவாரோ என்ற வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவரே மகனையே தந்திருக்கிறேன். நாங்கள் தேடுகிற ஆசீர்வாதங்களையும் நீ தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. தகப்பன் இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை ஆண்டவரே நீதாமே சந்திப்பீராக. இதோ அவர்கள் மீது கொண்டிருக்க விசுவாசத்திலே அவர்கள் வளர தேவையான உதவிகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம் திரு பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்னையுடைய உதவியை நாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. கிறிஸ்து அரசு வருக. கிறிஸ்து அரசு வருக. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த எசேக்கியேலிலே நாம் வாசிக்க கேட்டதை போல ஆண்டவர் புதிய இதயத்தை நமக்கு தர விருப்பமாக இருக்கிறார். புதிய மனதை பெற்றுக்கொள்ள நாம் வேண்டும் என்று அவர் ஆசையாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா உலக ஆசீர்வாதங்களுக்கு தான். சின்ன வயசுலேருந்து படிப்படியாக தேவைகளுக்காக தான் ஆண்டவரை தேடுகிறோம். படிக்கிற காலத்தில் மார்க் வேணும், பாஸ் ஆகணும். ஸ்கூல் முடிக்கும் போது நல்ல காலேஜில் சீட்டு வேணும். அந்த முடிக்கும் போது மேல் படிப்பு இல்லை நல்ல வேலை வேணும். வேலைக்கு போயாச்சுன்னா சம்பள உயர்வு வேணும். அதுக்கடுத்து கல்யாணம் வேணும், பிள்ளைகள் வேணும், வீடு வாசல் சொத்து பத்து நிறையா வேணும். அடுத்து நம்ம என்னென்னலாம் தேவைன்னு ஆண்டவர்கிட்ட வந்தோமோ அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு வர ஆரம்பிப்போம். அடுத்த ரவுண்டு, அடுத்து பேர பிள்ளைகள், இதெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது தான் ஆயுள் காலம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைக்கு முடிவு ஒன்று இருக்குதுன்னு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிப்போம், பரலோக வாழ்க்கைக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்பார்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அவர் வந்து சொல்லி கொடுத்த காரியங்களுக்கு மேலாக அவர் வாழ்க்கை வழியாக அவர் நமக்கு காண்பித்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாடம். 33 வயசு இறந்துட்டார். 3 ஆண்டுகள் பணி வாழ்வு, 33 முடிஞ்சிருச்சு. அண்மையில் ஒரு பங்குக்கு தியானத்துக்கு போயிருந்தேன், இளையோர் தானம். அங்கே இருக்கிற ஒரு பிள்ளை வந்து பேசிட்டு இருந்தேன். பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா எத்தனை வயசுக்கு வாழ்வேன்னு நினைக்கிறேன்? அந்த பாப்பா, இல்லை ஃபாதர், சும்மா சொல்லு பாப்பா, ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு, எத்தனை வயசு வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த பாப்பா சொல்லிச்சு, ஃபாதர் சொன்னால் பழிக்காது ஃபாதர், சொன்னால் பழிக்காது ஃபாதர். அப்போ என்ன ஆசை? ரொம்ப நாள் வாழணும். எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் கடைசியில் இறந்து தான் போகும். மனிதனுடைய ஆயுர்காலம் 70 ஆண்டுகள், வலிமை மிக்கோருக்கு 80ங்குது. சங்கீதம் 90. சில பேர் ரொம்ப வலிமையாக இருக்காங்க, 100 கூட போகலாம், அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போகலாம், ஆனால் கடைசியாக இறந்து தான் ஆகும்.
இன்னொரு பாப்பா, ஃபாதர் நான் இந்த படிப்பை படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் வேறு படிப்புக்குள்ளே போயிட்டேன், இந்த படிப்பையும் படிக்க முடியல, அதையும் விட முடியல, ரொம்ப போராட்டமாக இருக்குது, எதையுமே யோசிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எனக்கும் பிரச்சனை, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை. இந்த பாப்பாட்ட சொன்ன, பாப்பா இந்த படிப்போ அந்த படிப்போ, இந்த படிப்பை வச்சு பரலோகம்னால போக முடியுமா? அந்த யோசனைலாம் கிடையாது. இப்போதைக்கு அந்த படிப்பு. நாம் இப்படிலாம் யோசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு காட்டுகிற ஒரு பாடம், இந்த உலக வாழ்க்கை முக்கியமே இல்லை, இந்த உலக வாழ்க்கை முக்கியமே கிடையாது. அதைத்தான் அவர் நமக்கு காமிச்சார். யோசித்து பாருங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க அவர்கிட்ட. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, வெளியில எல்லாம் ரோடு வரைக்கும் ஆட்கள் நிற்கிறத நான் பார்க்குறேன். செவ்வாய்க்கிழமை தவிர மிச்ச வார நாட்களில் ஃபாதர் கோயில் இவ்வளோ நிரம்புமா ஃபாதர்? வாய்ப்பே இல்லை. ஏன்? இங்கே ஒரு புனிதர் இருக்கிறார், அவர் தேடி வந்தா நாம் தேடுகிற ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த மண்ணிலே வாழும் போது நம்ம புனிதருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுறோமே, செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் வந்தாலும் வெறும் கையராய் ஒருத்தர் கூட திரும்பி போனது கிடையாது. அவர் ஒரு ஆஸ்பத்திரி திறந்து ஒரு ஃபீஸை வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, செய்யல. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம், ஒண்ணுமே செய்யல. சாகும்போது மாற்றான் கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாங்க, மணுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கைக்கு அவர் ஒண்ணுமே செய்யல, அவருக்குன்னு ஒண்ணுமே செய்யல. தன் வாழ்க்கையின் வழியாக நமக்கு ஒரு எடுத்து காட்டுகிறார். எது முக்கியம்? பரலோகம் தான் முக்கியம். இந்த உலகத்துல எவ்வளவு வேணாலும் பாடுபடலாம், அடிபடலாம், உதைப்படலாம், சர்வ வல்லவர் அவர் மூஞ்சில காரி துப்புறாங்க, ஓங்கி அறைகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார். சிலுவை மரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்? இந்த உலக வாழ்க்கை முக்கியம் இல்லை. இங்க எவ்வளோ வேணாலும் அவமானம், துன்பங்கள், துயரங்களை ஏற்றுக்கொள்ளலாம். எதுக்காக? பரலோக வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் உயிரை கொடுத்தார். பிறக்கும் போது யாருக்கும் தெரியாம மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். வானத்தூர் போட்டு அறிவிச்சுதான் இடையர்கள்லாம் வராங்க, 3 ராஜாக்கள் வராங்க, அவ்வளவுதான், வேற யாருக்கும் தெரியாது. மரிக்கும் போது எல்லாரும் பார்க்குற மாதிரி கரங்களை விரித்து இந்த ஊருக்கு வெளியில மலை உச்சில சிலுவையில உயிரை கொடுக்கிறார். இறந்து உயிர் தெழுந்த பின்பாடு விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்லும் போது எல்லாருக்கும் முன்னாடி எழுந்தருளி செல்கிறார். எல்லாம் பார்த்துக்கோ, நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், வேலையை முடிச்சிட்டேன், திரும்ப என் தகப்பனிடம் செல்கிறேன், நீ ஒரு நாள் அங்கே தான் வரணும். வானத்தில் வந்து சொல்றாங்க, ஆன்னு பார்த்துன்னு இருக்காதீங்க, போன ஆண்டவர் திரும்ப வருவார், அதற்கு தகுதியான விதத்திலே வாழுங்க. அப்ப அன்பார்ந்த தவ காலத்தை நாம் செய்யற காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவரை தேடுகிற விதங்களாக இருக்கட்டும். எதுக்காக? இந்த உலக வாழ்க்கைக்காகவே ஆண்டவர் தேடி தேடி வரோமா? விண்ணக வாழ்க்கைக்காக, என்னுடைய மீட்பிற்காக நான் ஆண்டவரை தேடுகிறேன். அவர் காட்டுகிற எடுத்துக்காட்டு தான். அவரும் சொல்றார், பவுலும் சொல்றார், சொந்த மகனே கொடுத்துறார், மிச்சதான் கொடுக்க மாட்டாரா? அவர்கிட்ட இருந்த ஒரு விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒப்பற்ற செல்லும் அவருடைய ஒரே மகன் கொடுத்துட்டார். நம்ம கேட்குற இந்த வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் அவருக்கு ஒரு காரியமே கிடையாது. ஆண்டவர் இயேசுதான் சொல்றார், மத்தேயு 6:33, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய காரியம் தேடுங்கள், அப்ப மற்ற அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து தருவேன். சேர்த்து தரப்படும். சாலமன் ஞானத்தை கேட்டுக்கிறார், அவர் கேட்காத எல்லா ஆசையும் சேர்த்து ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம வீட்டிலே யோசித்து பாருங்களேன், ஒரு பிள்ளை இருக்குது, ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான்,
ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, அப்பா சொல்கிறது எல்லாம் தட்டாமல் செய்யுது. அப்பா சொல்வதற்கு முன்னாடியே அப்பாவுக்கு தான் பிடிக்கும், தெரிஞ்சு செய்கிறது, பிடிக்காது, அதை செய்யாமல் இருக்குது. அப்போ அந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அப்போ பிள்ளை கேட்காமலே பிள்ளைக்கு தேவையான காரியங்களே செய்யதான் செய்வார். இப்போ நான் எந்த அளவுக்கு தகப்பனே ஆண்டவரை இயேசுவை அன்பு செய்கிறேன், அதுக்கு ஏற்றார் போல நான் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அபரிவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அவரையே தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை தர மறுக்காத தேவன் தான். முழந்தால் படியிடுவான் பாதவுள்ள இந்த ஆராதனுடைய இந்த இறுதியிலே மாண்புயர் பாடுகிற இந்த வேளையில் கண்களை மூடி எதை தேடி ஆண்டவிடம் வந்திருக்கிறோம்? புனிதர் பரிந்துரை தான் அன்பார்ந்தவர்களே, படைத்தவர் தான் ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த ஆண்டவரை எந்த காரணத்திற்காக நான் தேடி வந்திருக்கிறேன்? வெறும் உலக ஆசீர்வாதங்களுக்காக வந்திருக்கிறேனா? நோயிலிருந்து குணம் கிடைக்கணும்னு வந்திருக்கிறேனா? இல்லை, அவரை நான் அன்பு செய்கிறேன் என்பதற்காக அவரை தேடுகிறேனா? உலக ஆசீர்வாதங்களை மட்டும் நாடி நிற்கிறேனா? அல்லது விண்ணக ஆசீர்வாதங்களை, பரிசுத்தமான அந்த விண்ணகத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேடி இந்த நாளிலே வந்திருக்கிறேனா என சிந்தித்து பார்ப்போம். அவர் விரும்புகிற விண்ணகம் சென்று சேருவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாம் தேடும்போது மற்ற அனைத்து காரியங்களையும் நாம் அதனோடு கூட சேர்த்து பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நம் தேவைகளை ஆண்டவர் பாதத்திலே வைத்து பரிசுத்தத்தை வேண்டி மாண்புயர் பாடி அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திரு பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. ஆண்டவரே, உலக ஆசீர்வாதங்களை மட்டும் முன்வைத்து நாங்கள் உம்மிடம் வராது உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக விண்ணகம் சேர தேவையான ஆசீர்வாதங்களை நாடி மன்னக ஆசீர்வாதங்களையும் இணைந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. அனைத்திற்கும் மேலாக, அனைவருக்கும் மேலாக உம்மையே அன்பு செய்து
நாங்கள் தேடி வந்திருக்கிற இந்த புனிதரின் பரிந்துரையை போல இதோ நாங்களும் கூட அவரை போல புனித வாழ்வு வாழ, அன்னை மரியாளை போல உம்மை அன்பு செய்து உமக்கு வந்த சாட்சிய வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமருவோம். ஒரு சில சாட்சிகளுக்கு இப்போது நாம் செவி முடிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது February 14 ஒரு அன்பிய ஆண்டு விழாக்கு நான் போயிருந்தேன். ஃபாதரும் திருமதி ஜாய்ஸ் ஜென்சனும் அந்த ஆண்டு விழாவில் இருந்தாங்க. அப்போது அங்கே வாழ்த்துறை பேசி முடிச்சுட்டு நான் வந்தபோது ஃபாதரும் ஜாய்ஸ் ஜென்சன் அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னோட ஒரு சைடு ஜிமிக்கி காணுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஃபாதர் கடந்த மாதம் என்னோடய மொபைல் தொலைஞ்சு போச்சு பஸ்ஸில், அது கிடச்சிது, அதே மாதிரியே இதுவும் எனக்கு கிடைக்கும், நீங்கள் சாட்சியத்தை எழுதி வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபாதர்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே எல்லாமே தேடி பார்த்தாங்க. என்னோடய ஜிமிக்கி அங்கே எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறமா நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், கொஞ்சம் கட்டில் நான் இருந்த இடத்துலலாம் கொஞ்சம் பாருமா, அங்கே எங்கேயா விழுந்துருக்காட்டு. அப்புறம் அவ்வளோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அம்மா நான் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேன், அங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே சமயம் மனசில் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அது எங்கே விழுந்திருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அது மனித பலவீனம் எனக்கும் இருந்துச்சு, ஆனால் நம்பிக்கை அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ சரி, அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, அந்தோணியாரே உமது பரிந்துரையால் எனக்கு அதை பெற்று தாரும் அப்படின்னு அந்தோணியாரை நான் நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டு நான் சரி அந்த பில்லோலேருந்து நம்ம பார்ப்போம், தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பில்லோவை எடுத்துகிட்டு பார்க்குறேன். அதுக்கு கீழே என்னோட ஜிமிக்கி இருந்துச்சு. பலத்த ஒரு கரவழி கொடுக்கலாம். அது எனக்கு இன்னுமே வியப்பாக இருக்குது. ஏன்னா நான் அன்றைக்கி காலையில் தான் பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கழுவினேன். பெட்ஷீட் பில்லோ கவர்லாம் காலையில் கழுவிட்டேன். ஸோ எப்படியும் அங்கே வந்திருக்க சான்ஸே கிடையாது. அது புனித அந்தோணியார் ஏதோ ஒரு அதிசயத்தை புரிந்திருக்கிறார் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். புனித அந்தோணியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறேன். இனியும் பெறுவேன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. சிறு நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் புனித அந்தோணியார் வழியாக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு பெற்று தருவார். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், புனித அந்தோணியாரே வாழ்க. தங்கம் விற்கிற விலையில பாருங்க, கொஞ்சம் தங்கம் இல்லை, பெரிய தங்கம் ஜிமிக்கி. அது ஒரு 1.5 கிராமாவது இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 20,000க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, குட். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருகிற பொழுது அந்தோணியார். இப்போ இன்னொரு சாட்சி கேள்வி. காத்திரி அவங்க கிட்ட வாங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னோட வெள்ளி செயின், அதாவது எப்பவுமே நான் போட்டிருப்பேன், கழட்டவே மாட்டேன். ரீசெண்டாக 2 வீக்ஸாக நான் கழட்டி வச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போன மாதம் 6ஆம் தேதி
நான் அது வந்து போட்டுட்டே போகல, எனக்கு அது மறந்துருச்சு செயின் போடணுன்றது. ஏன்னா ஒர்க்கு போகிற அவசரத்தில் நான் போட மறந்துட்டேன். 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நான் தேடும் போது தான் என்கிட்ட செயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு, செயின் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் யார்கிட்டையுமே வீட்டில் சொல்லலை. செயின் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி யார்கிட்டையுமே வீட்டில் சொல்லலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா பாக்ஸ்லேயுமே செக் பண்ணேன். நான் எப்போ வைக்கிற பாக்ஸு மற்ற எல்லா பாக்ஸ்லேயுமே செக் பண்ணேன், எந்த பாக்ஸ்லேயுமே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து இங்கே தான் இவர் முன்னாடி தான் அழுதேன். எனக்கு எதுவுமே பேசக்கூட வரல. அந்தோனியாரே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் எப்போவுமே வச்சு எடுக்கிறது தான், ஆனால் இது எப்படி மிஸ் ஆச்சு, ஏது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக மட்டும்தான், என்னோட கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. பேச்சு எதுவுமே நான் பேசலை. அன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனதும் லேட்டாக தான் போனேன். ஸோ ஒரு 6:30 மணிக்கிட்ட இருக்கும். நான் யதார்த்தமாக அதே பாக்ஸை வேறு எதுக்காகவோ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த செயின் தான். பலத்த ஒரு கரவழி கொடுங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்குறேன் அதே செயின் அதே பாக்ஸை தான் நான் காலையிலே செக் பண்ணேன். ஆனால் கிடைக்கல எனக்கு. நானும் சரியாக கவனத்துலலாம் இல்லையோன்னு நினச்சிட்டு நான் நோண்டி பார்க்குறேன், இல்லை. ஆனால் ஈவினிங்கில் நான் போய் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த செயின் மட்டும்தான். ஸோ அந்தோனியா இன்னொன்று என்னென்னா, போன மாதம் எல்லாருமே வந்து சாட்சி சொன்னாங்க. ஸோ அப்போ அந்தோனியார்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, அந்தோனியார் எல்லாருமே சொல்கிறாங்க நான் இதே பங்கில் தானே இருக்கேன், நான் சொல்ல மாட்டேன், நான் சாட்சி என்னையும் சொல்ல வைங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அந்த சொன்ன எனக்கு 7ஆம் தேதி நடந்ததுனால நான் என் மனசுக்குள்ள அதுதான், ஒருவேளை அந்தோனியார் சாட்சி சொல்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாரா அப்படின்னும் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்தோனியாருக்கு கோடான கொடி நன்றி. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியார் ரோசாலி எழுந்துங்க, வாங்க. நீங்க எழுந்து நில்லுங்க, நான் சொல்றேன், நீங்க வாங்க. ரோசாலி வந்து நமது பங்கை சேர்ந்தவங்க, அந்திரேயா அன்பத்தை சேர்ந்தவர்கள். முன்னாடி வா, நில்லுங்க. அவருடைய மகன் பேர் வந்து சுபேஷ். அவங்க சொல்ல தயங்குறாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அவருக்கு 36 வயசு. ஃப்ரண்ட்டில் வந்து மக்கள் பார்க்கட்டும் உங்களுக்காக. அவங்க ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்க நான் சொல்கிறேன். அவருக்கு திடீரென்று மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டது. அவங்க ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. மருத்துவமனைக்கு எடுத்து சொல்கிறாங்க, மூளைக்கு போகிற நரம்பு அந்த ரத்தம்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்லி நீங்கள் பேரலைஸ் ஆகிடுவீங்க அல்லது ரொம்ப பாதிப்பு. ஏன்னா மூளை எவ்வளோ முக்கியம். அவை மிகுந்த இவங்க தன்னை திறந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி தான் ரோசாலி. அவை நம்முடைய ஜெபக்குழு சகோதரன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பையன் மருத்துவமனையில் போயிருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில, டாக்டர்ஸ்லாம் பயங்கர சொல்கிறாங்க, ரத்தம் போல மூளைக்கு ஏதோ ஒன்று ஆகுன்றாங்க, நீங்கள் ஜெபிங்க சொன்னாங்களாம். அப்போ ரோசாலிக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, நீ போய் அந்தோனியாட்டி வேண்டிக்க, கண்டிப்பாக அவரால் எல்லாம் முடியும், கண்டிப்பாக வந்து உன் பையனுக்கு எதுவுமே நடக்காது, அந்த நீ சொல்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெபம் பண்ணிவிட்டு மீண்டுமாக ஒரு சில நாட்கள் கழித்த பிற்பாடு திருப்பி செக்கப்புக்காக போகிறாங்க. முதல்ல சொன்ன டாக்டர்ஸ் மூளையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ரத்தம் போல், அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு என்று சொன்ன அதே மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஏன்பா உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவருடைய மகன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக சுகத்தோடு இருக்கிறார். ரோசாலி நான் சொல்றது சரியாம்மா? ரோசாலி சரியாக சொன்னேன்னா ஓகே. கரங்களை தட்டி அந்தோனியாருக்கு நன்றி சொல்லும். போய் உட்காந்துங்க ரோசாலி, உட்காந்துங்க. குமாரி அவர்கள் தோமையார் அன்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு நாள் 2 வாரங்களுக்கு முன்பாக தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, மாலை திருப்பலி முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெளியிலேருந்து நிறைய பேர் இந்த திருப்பலிக்கு வருவாங்க, மாலை திருப்பலி. அப்போ பூசை முடிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா நமது பங்கை சேராதுங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இந்த பக்கம் பாத்ரூம் சைடாக போனேன், ஒரு புதுசாக ஒரு கொலுசு வந்து அங்கே இருந்து சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. பழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலுசுலாம் இப்போ வெள்ளி விற்கிற விலை வந்து தங்கத்துக்கு வெள்ளி போட்டி போடுது தெரியுமா? அதனால் இந்த பண்ணுறாங்க, அந்த வாங்கி வச்சா பார்த்தா புதுசாக இருக்குது. யார் வந்து கேட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் வச்சுட்டேன். அந்த என்னுடைய பாக்ஸ்லேயே என்னுடைய ஆஃபீஸில் வச்சுட்டேன். 2 நாட்டுக்கு கிடைச்ச பிற்பாடு குமாரி வராங்க. குமாரி யாரா தோமையார் அன்பத்தை சேர்ந்தவர்கள் மரியாயின் சில இருக்கிறாங்க. ஃபாதர் இந்த மாதிரி என்னுடைய கொலுசு காணாமல் போயிடுச்சு ஃபாதர், என் பொண்ணு எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்படின்னா. நான் சொன்னேன், கொலுசு என்ன கலரில் இருக்கும், என்ன கலர் கேட்டேன். அது என்ன ஃபாதர், கொலுசு வெள்ளையாக தான் இருக்கும்.
வெள்ளையெல்லாம் இருக்கும், வேற என்ன இருக்கும் சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம யாராவது வாங்கி போயிடுவாங்க, மாற்றி போனால் வெள்ளையாக தான் இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அந்த கொலுசில் வேற எதுவும் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா அந்த அங்கங்கே ஜிம்மிக்கு அந்த கலர் போட்டிருந்தாங்க, அந்த பூ மாதிரி போட்டு சவப்பு மஞ்சள்லாம் இருந்துச்சு. நான் சொல்லு, ஆமாம் ஃபாதர், வேற ஒரு காட்டுன்னு. எந்த தான் ஃபாதர், நான் வந்து அந்தனுடைய வேண்டு போனேன், எங்கள் வீட்டில் சொன்னேன், என் பசங்களாம் சொன்னம்மா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கொடுத்த புதுசு இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீ தொலைச்சிட்டே சொல்லி பசங்க திட்டிருக்காங்க போல. அப்போ அந்த அம்மா வந்து அந்தோடைய வேண்டு போச்சா, நாத்தையும் திங்கடமே வந்து அந்தோனியாரு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அது கொலுசு காணாமல் போன கொலுசை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்க, வந்தவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் அந்த சகோதரி அந்த இடத்துல விழுந்ததை எடுத்து வந்து ஃபாதர் என்கிட்ட கொடுத்து அதை வந்து யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இவங்க பாரு என்கிட்ட வந்து கேட்கல, ஃபாதர் இது கொலுசு யாராவது கொடுத்தாங்களா, கேட்கவே இல்லை. அவங்க எங்கே போயிருக்காங்க, அந்தோனியா போயிட்டு, அந்தோனியாரே கண்டிப்பாக காணாமல் பொருளுக்கு அனுது என் கொலுசு எனக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ யாரோ சொன்னாலும் அது இப்போ ஃபாதர்கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஃபாதர் நாங்கள் என்ன குமாரின்னு கொலுசுன்னு நம்ம வந்து நான் பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில் அவங்க சாட்சின ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அந்தோனியாருக்கு நன்றி செல்வம். காலையில் ஒரு சாட்சி இவங்க கூட வந்து கடந்த முறை சொன்னாங்க, சகாயம் மீறி சின்ன பிறந்து சேர்ந்தவங்க இப்போ காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் லேண்டு வச்சுருக்காங்க, அங்கே நிறைய காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே போய் தங்கியிருக்காங்க, 50 பங்கு தான் இருக்காங்க, பூசிக்கெல்லாம் வருவாங்க. அவை அந்த ஒரு பாதை வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க வாங்கியிருக்க இடத்துல போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை வந்து அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் வந்து பாதையை மூடிட்டாங்க, ஒரு பெரிய செவரும் கட்டிட்டாங்க. அவங்க இவங்களும் போய் பல முறை பல இடத்துலலாம் பியூ ஆஃபீஸ்லாம் போகிறாங்க. ஆனால் கூட உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் காசு கொடுத்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கினாங்க, எனக்கு வந்து அந்தோனியார் அழுதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த பாதைனா நாங்கள் அந்த வழியாக தான் போயானோம், அந்த பாதையை மூடிட்டான், செவத்தை கட்டிட்டான், நான் எப்படி போக முடியும், அங்கே நாங்கள் பயிர் வச்சுருக்கோம், நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் என்று அவங்க வந்து ரொம்ப அழுது ஜோம் பண்ணிக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பிடிஓ ஆஃபீஸர் ஃபோன் வருதான், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இனி அவங்ககிட்ட வரமாட்டான், வந்தானா நீங்கள் கவலைப்படாதீங்க, டிஎஸ்பிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், யாரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த செவரு பாதைக்கு வழிமறைத்திருந்த செவரை அடித்து தள்ளிட்டு நொறுக்கிட்டு போயிட்டானா. இப்போ வந்து அந்த பாதை கிடைத்திருக்க சொல்லி ரொம்ப பிரச்சனை திந்து பல சொல்லி அழுதாங்க. அப்படியே சகோதரி வந்து ஆந்திராவில் இருக்காங்களாம், 8 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு 9 வாரம் வேண்டிக்கிட்டேன் அந்தோனியாட்ட என் தங்க சகோதரிக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும்னு. பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதற்காக சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லி கொண்டு இருக்கிற நிறைய சாட்சிகள் மீண்டுமாக தான் சொல்கிறேன். நம்மிடம் இருக்கிற மாபெரும் ஒரு புனித நம்பிக்கையோடு அவரிடம் வருகிறவருக்கு நிச்சயமாய் அவருடைய ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் பெற்று தந்து கொண்டு இருக்கிறார். அதுவும் சிறப்பாக நீ பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம இந்த காலை நேர்ச்சி உணவு, காலை மதியம் இரவு 3 வேளை யார் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் காலை உணவை வந்து ஜோஸ்பின் மதுரையை சேர்ந்தவங்க, அவருடைய மகன் வந்து இங்கே கோல்டன் ஜா நகர் இருக்கிறார், அவர் வந்து காலை உணவை நமக்காக நேர்ச்சின்னு கொடுத்தாங்க. மதிய உணவை முகப்பேரில் இருக்கிற திருமதி ஜெனிஃபர், சவுந்தரராஜ், அல்லி, அடையாளம்பட்டு, இவங்க வந்து லோயலா என்னாச ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். நான் இப்படி யோசிச்சு பார்ப்பேன் பல முறை, எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, உங்கள்கிட்ட வசதி இருக்குது, அப்போ நான் வந்து எனக்கு சம்பளம் கிடச்சிது, அதுலேருந்து ஒரு பகுதியை தரலாம். அந்த குடும்பம் வந்து ரொம்ப வசதி குறைந்தவர்கள், ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க. அவன் என்னை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஃபாதர் சாப்பாடு காசு அனுப்பாது. நான் சொன்னேன், நீயே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நீயே கொடுக்குற, விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க இல்லை எனக்கு கடவுள் 2 குழந்தைய கொடுத்து என் குடும்பத்தை ஆசீர்வாதம் அந்தோனியா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் ஜோர கை தட்டுங்க, அதனால நான் சேர்த்து வச்சேன் ஃபாதர், இந்த பணத்தை சேர்த்து வச்சு தான் நான் உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த 11 மணி திருப்படியில் சாப்பாடு போடுங்க சொன்னேன். அந்த குடும்பத்திற்காகவும் இந்த மாலை திருப்படியை திரு செல்வா, திருமதி ஜெனிஃபர், அல்போன்ஸ் அன்பு சேர்ந்து கடந்த வரை நான் சொன்ன இந்த சாட்சி வேலை கிடைக்காம இருந்தது, வேலையான முதல் சம்பளத்தை நான் அந்தோனியார் கொடுப்பேன் சொல்லி ஒரு நல்ல வேலை கிடைத்து அந்த கொடுத்த முதல் சம்பளத்தை அப்படியே இந்த சாப்பாடுக்காக நேர்ச்சி உணவுக்காக கொடுத்துருக்க செல்வா ஜெனிஃபர் குடும்பத்துக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த முதல் செவ்வாய்க்கிழமை என்றால் இந்த இடமே வந்து ஒரு திருவிழா கோலமாக தான் இருக்கும். நிறைய மக்கள், நிறைய பேர் உங்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிற நம்முடைய அஸ்வின், காலையிலிருந்து இந்த 3 வேளை உணவு பரிமாறுகிற நம்முடைய இளம் பிள்ளைகள், நம்முடைய யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ் மற்றும் நிறைய தன்னார்வ தொண்டர்கள், நம்முடைய ஆலய பணியாளர்கள், உபதேசியார் மற்றும் ஆலய பணியாளர்கள், நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய பாடகர் கூலி என்று
பலர் வந்து இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக அமைய நம்முடைய சந்தியாகும் இப்படி என்று பல பேர் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அத்துணை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்ம மத்தியிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றியவர் அவர் தந்தை ஆண்டோ ஜான். ஒரு வல்லமை நிறைந்த ஒரு குருவானவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆராதனையில் கூட. தந்தை ரொம்ப எளிமையானவர், இளம் குருவானது. அவர் ரொம்ப வயசான தாடி வச்சிருக்காரு, அதான் வயசானவர் தெரியாது. ஆகவே தந்தை அவர்கள் வந்து பல இடங்களில் பல பொறுப்புகள் இருந்து தற்சமயம் வந்து இப்போது வந்து சனீச சபையை சார்ந்தவர். நம்முடைய கீழ்பாத்திர சிகாலில் தங்கியிருக்கிறார். அந்த சென்னை மாநிலத்துடைய சென்னை ப்ராவின்ஸுடைய இறை அழைத்தல் இயக்குனர் ஒகேஷன் ப்ரொமோட்டராக இருந்து கொண்டு பல இடங்களில் சென்று இளம் உள்ளங்களை நம்முடைய சபைக்கு சனீச சபைக்கு அழைத்து வருவது மட்டுமல்லாமல் நிறைய இடங்களுக்கு சென்று திருப்பலி நிறைவேற்றி நற்செய்தி பகிர்வை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இப்படியான ஒரு அற்புதமான தந்தை இந்த நாள் நம்மளோடு இணைந்து நமக்காக ஜெபித்து வல்லமையாக ஆண்டுடைய ஆசிரியை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தந்தை ஆண்டோ ஜான் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கான உணவு வந்து 4 இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே மீண்டுமாக நிறைய உணவு இருக்குது. நான் வேண்டி விரும்பி கேட்டு நான் சொன்னது தான் கொடுக்குறோம். அத்தனை பேருமே நிறைய வசதிலாம் அவங்களுடைய தியாகம், அவங்க அந்தோனியா மேலே கொண்ட அன்பினால கொடுக்குறான். அதை தான் நான் வந்து உங்களுக்கு உணவாக கொடுக்குறோம். நிறைய சாப்பாடு இருக்குது, நிறைய சாப்பிடலாம். பொறுமையாக இருந்து சாப்பிடுவோம். சாப்பாடை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதாவது எல்லாருக்கும் கிடைக்கணும். 3வது மீறி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். 4வது சாப்பிட்டதை அங்கே தூக்கி போட்டு நமது ஆலயம். ஆண்டவர் இங்கே நிற்கிறார் என்பதை தந்தை எவ்வளவு பலமுறை சொன்னார். நீங்கள் உட்கார்ந்துருக்க இடம்லாம் கூட இந்த இடமே அவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ இந்த சாப்பிட்ட தட்டை அங்கே கடாச்சிட்டு அதை யாராவது எடுப்பாங்க. நாம் தான் ஏன் சாப்பிட்ட தட்டை நான் தான் எடுத்து அதற்குரிய அந்த இடங்கள் வைத்திருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் அதில் போடுங்க. தேவையானதுக்கு வாங்கிங்க. நிறைய வாங்கி வந்து பாதி பேர் சாப்பாடு அவ்வளோ ரத்தம் எனக்கெல்லாம் வலிக்கும் பாருங்களேன். நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அங்கங்கே வாங்கி வச்சுட்டு போயிடுவீங்க. உங்கள் வீட்டு சாப்பாடு இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஆகவே நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க. 2வது முறை கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு. பொறுமையாக இருந்து உணவை சாப்பிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள். கடைசியாக பிற பகிர்ந்து வந்திருப்பதற்காக தப காலத்தில் பல விதமான தப முயற்சி கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தை சின்மியா நகர் ஆலயத்துக்கு நடைபயணமாக போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னென்னா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியர் வரை ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 450 பேர் சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை பாதையை தியானித்து கொண்டு ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு ஒரு தபக்காலம் வந்தம் வேவாத வெயிலில் மதியம் 2 மணிக்கு போய் 4:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். இது ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தது. நிறைய பேர் உதவி செய்தார்கள். அத்தனை பேருக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம சென்ற இடத்து தந்தை அவர்களும் கூட நமக்கு உதவி செய்தார்கள். அப்படியாக தப காலத்தினுடைய 2வது ஞாயிறை நம்ம வந்து அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி இருக்கிறோம். 3வது வாரம், அதாவது தவக்காலத்தினுடைய 3வது வாரம் 8ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து தவக்கால திரு யாத்திரை. கடந்த 1 மாதத்துக்கு மேலாக நான் இதை சொல்லி கொண்டே இருந்தேன். நம்ம வந்து தவக்கால திரு யாத்திரையாக நம்முடைய பக்கத்தில் இருக்க திருவள்ளூர், கடம்பத்தூர் மற்றும் ஊத்துக்கோட்டை, மாதர்பாக்கம், ரோஷா நகரம் அந்த பங்கு, அதோடு சேர்ந்து ஆரம்பாக்கம், அதை தொடர்ந்து ஏலாபூர் மற்றும் கும்மிடி பூண்டி ஆகிய ஆலயங்களுக்கு பயணம் செல்கிறோம். ஒரு நபருக்கு 550 ரூபாய் சொன்னேன். இப்போ குழந்தைகளுக்கு 400 ரூபாய் சொன்னேன். நீங்கள்லாம் பயந்துட போகிறீங்க. 640 பேர் வந்துட்டாங்க. கை தட்டலாமே ஜோரா. இதனால் யாரும் கொடுக்காதீங்க, தயவுசெய்து பேரை கொடுக்காதீங்கன்ற. ஏன்னா ஆல்ரெடி 15 பஸ் ஃபுல்லாகிடுச்சு, இடமே இல்லை. ஆனால் தயவுசெய்து நம்ம வந்து சொல்லி 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 காலைல வந்து ஃபாதர் 2 பேர், ஃபாதர் 3 பேர், என்னால் முடியாது. ஏன்னா இடம் இல்லை. இதுக்கு மேலே என்னால் பஸ்ஸை புக் பண்ணாதான் நான் சொல்ல வந்தேன். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வர பேரை கொடுக்காதீங்க சொல்ல வரேன். ஆகவே நாங்கள் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டோம். அவை மீண்டுமாக இந்த பயணத்தை பற்றிய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நோட்டீஸில் போடுவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அறிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 இங்கிருந்து பேருந்துகள் புறப்படும். மற்ற விவரம் எந்தெந்த அன்பியத்தை எந்தெந்த பஸ் என்பதையெல்லாம் உங்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நோட்டீஸ்லையும் போடுவோம். அதை பார்த்து நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பங்கில் தபக்கால தியானமானது வருகிற 12, 13, 14 ஆகிய 15 ஆகிய தினங்களில் நம் மத்தியில் பிரான்சிஸ்கன் அருள் தந்தையர்கள் வருகிறார்கள். IHS மினிஸ்ட்ரி வல்லமையுள்ள குருவானவர்கள். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பந்த சொன்ன மாதிரி தான் ஜபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு பல வேலை இருக்கட்டுமே. இது வருடத்துக்கு 1 முறை தான் கிடைக்கிறது. ஆகவே இந்த தியானத்தில் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். 12ஆம் தேதியிலிருந்து மாலை 5:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரை 12, 13, 14. 14ஆம் தேதி நம்ம மத்தியில் ஒரு 15 குருக்களை அழைக்கிறோம்.
ஆகவே நல்லது ஒரு பாவசேனை வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை மாலை 6:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரை நமக்கான பாவசேகர மனு வழங்கப்படும். எனவே அனைவருமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 15ஆம் தேதி காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை தியானமானது நடைபெற்று மதியம் 2 மணியோடு தியானம் நிறைவு பெறும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்களுக்காக ஏற்பாடு இதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன். 1 வருஷம் முன்னாடி, நேற்று இல்லை, 1 ஆண்டு முன்பாக இந்த அருள் தந்திரை நான் புக் பண்ணியிருக்கேன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த வேல்யூ பண்ணணும் நீங்கள். அதனால தான் சொல்கிறேன், தவக்கால தியானம் கண்டிப்பாக குடும்பமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அடைக்கிறோம். கடைசி வார தவக்காலத்தின் 5ஆவது ஞாயிறு நம்ம வந்து அப்போலோ மருத்துவமனையோடு இணைந்து ஒரு இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகின்ற வாரத்தில் அதற்குரிய பேம்பல் என்னென்னலாம் வராங்க என்பதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு அறிவிப்போம். அன்று மாலை ஆங்கிலத்தில் ஒரு ரெட்ரீட், ஒரு தியானத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இப்படியாக பல தவ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவருமாக உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு தெரியும், இந்த தவ காலத்தினுடைய சிலுவை பாதை, இந்த வார சிலுவை பாதை அருள் தந்தை சகாயராஜ் லோயலா கல்லூரி சபையை சேர்ந்தவர் நம்ம தெரியபடி நடத்துவார். என்ன இருக்குவாங்க ஸ்டார்ட்டா? ஒரு சிறிய அறிவிப்பிற்காக இங்கே நிற்கின்றேன். திருவருட்சாதனங்களிலே மிக மிக முக்கியமான அருட்சாதனம் தான் குருத்துவம். எனவே குருத்துவம் என்ற அபிஷேகத்தை பெற்ற குருக்கள் அனைவருமே போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மிகவும் பேறு பெற்றவர்கள். ஆனால் அந்த குருக்கள் 25 ஆண்டு கால நிறைவு செய்கின்ற போது இன்னும் அதிகமாக பேறு பெற்றவர்கள். அப்படி 25 ஆண்டினை நிறைவேற்றிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் அவருக்கு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. அதற்காக ஒரு விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஏறக்குறைய 6 மாதமாக நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. ஸோ ஆனால் அதே நேரத்தில் அவர் எந்த ஒரு டேட்டுக்குமே ஒத்துக்கொள்ளாமல் இருந்தார். கடைசியில் இறுதியில் இப்பொழுது சரி பரவாயில்லப்பா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அந்த டேட்டு தான் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. ஸோ அதனால் 7ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை என்று இரவு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆராதனை, அதனைத் தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. கண்டிப்பாக அனைவரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் அவரிடமிருந்து ஆசிரியை பெற்றுச் செல்லுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அன்றைக்கி வந்து என் விழா இல்லை, அந்தோனியார் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் விழா. நீங்கள் வழக்கம் போல் வந்துடுங்க, அதில் நான் கொஞ்சம் லைட்டாக சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவே தந்தை, எனக்கு தான் விழாலாம் வேணாம், உங்களுக்கு தெரியும், எனக்காக செபியுங்கள். இப்போது பாடல் மணிவரிசையாக வந்து என்னை பூசிக்கொள்வோம், உணவருந்து செல்லலாம். பாடல் உத்தரத்தினாயே உத்தரத்தருள்ளது
சுதந்திரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.